என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எலிசாவை குறித்து ஒரு சம்பவம் நீங்கள் பார்க்கலாம். அங்க என்ன சம்பவம் இருக்குது? ஒரு விதவையின் வீட்டுல கொஞ்சூண்டு எண்ணெய் இருக்குது. அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இவர் என்ன சொல்றாரு? உன் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, மற்றவன் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திர கடையும் போய் காலி பண்ணிட்டு வா, எல்லா பாத்திரத்தையும் உங்க வீட்டுல வச்சுக்கோ. This woman went and grabbed everything. இந்த வசனம் அழகா இருக்கும். எல்லா பாத்திரமும் நிரம்பி விட்ட பிறகு, எல்லா பாத்திரமும் காலி ஆயிடுச்சு, இனிமே போதும் நிரம்புறதுன்னு சொன்ன பிறகு என்ன ஆகுது? எண்ணெய் நின்று போகிறது. ஹல்லேலூயா. உங்க வாயை திறந்த ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிருச்சு ஆண்டவரே, போதும் என்று சொல்ற வரைக்கும் நிரப்புகிறவர் என் கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க போதாத ஆண்டவரே, இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் எனக்கு வரங்கள் வேண்டும், இன்னும் எனக்கு கிருபைகள் வேண்டும், இன்னும் உமக்குள்ளாக நான் வளர வேண்டும், இன்னும் அதிகமாக இன்னும் நான் பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரும் சந்தோஷத்தோடு கூட உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, until you say it's enough, the Lord will never say it's enough. Hallelujah. நீங்க போதும் ஆண்டவரேன்னு சொல்ற வரைக்கும் அவர் போதும்னு சொல்லவே மாட்டாரு. Hallelujah.